வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார். தொடர்ந்து 3 படங்கள் இது நீங்க வந்து எப்படிதான் பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நேற்று மதியம் ஒன்று, நைட்டு ஒன்று, காலையில ஒன்றுன்னு சொல்லி தொடர்ந்து படமா பார்த்து தள்ளிட்டீங்க. 3 படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு சார். எப்படி இருக்கு ஒரு படமும்? குறிப்பா இந்த தீபாவளி தான் ரொம்ப வித்தியாசமான தீபாவளி. நீங்க அப்படியே ரீவைண்டா ஒரு 90 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா 7 படம்லாம் ரிலீஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சினிமா ரிப்போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 7 படம் ரிலீஸ் ஆகும். அப்போ பிரிண்ட் மீடியா மட்டும்தான் அந்த தீபாவளி படங்களை 7 படங்கள் எப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு புத்தகம் விமர்சனம் எழுதி அதை அச்சடிச்சு அது வரதுக்குள்ள வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு. அது ஒரு தனி அனுபவமா இருக்கும். இன்னைக்கு சோசியல் மீடியாக்களுடைய வளர்ச்சியெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் போடுங்கப்பா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி டீசல் அப்புறம் பைசன் படங்களை முன்கூட்டியே நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு காலையில டியூட் பார்த்துட்டு வந்தேன். வந்து இது ஒரு வித்தியாசமான தீபாவளி தான் இருந்தது. குறிப்பா வந்து யங்ஸ்டருக்கான படமா எல்லாம் இருந்தது. இளம் ஹீரோக்கள் நடிச்சிருந்த படத்துல எது வெற்றி எது தோல்வி இது தாண்டி வந்து எப்படி மக்கள் கொண்டாடுறாங்க அதை தாண்டி நீங்க படம் கண்டென்ட் நல்லா இருந்தா ஓகே ஓடுன்ற அளவுக்கு இன்னைக்கு மாறி போச்சு. டியூட்ல இருந்தே கூட ஆரம்பிக்கலாம். 2K கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான ஒரு ஹீரோ. கண்டிப்பா வந்து ஒரு கோமாளி படத்துல பிரதீப் ரங்கநாதன் ஒரு டைரக்டர் அறிமுகமாகி கவனத்தை ஈர்த்து அதன் பிறகு வந்து லவ் டுடே, டிராகன் படங்கள்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன படம் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. இந்த படம் சொன்ன மாதிரி தியேட்டர் முழுக்க பார்த்தீங்கன்னா பசங்க தான் அப்படி உட்காந்துட்டு இருந்தாங்க. கொண்டாட்டமா இருந்தது. ஆல்ரெடி நம்ம கூட பேசியிருந்தோம் அந்த கதையை பத்தி ஒரு லைனா பேசியிருந்தோம். அது ஒரு திருமணமான தன் மனைவியை காதலங்கிட்ட சேர்த்து வைக்கிறது. நீங்க அப்படியே பின்னாடி போனீங்கன்னா அந்த 7 நாட்கள்ல வந்து பாக்கியராஜ் சொல்லுவார் வந்து என் காதலி உங்களுக்கு மனைவி ஆகலாம், ஆனா உங்க மனைவி எனக்கு காதலி ஆக முடியாதுன்னு அதுதான் இங்க பண்ணியிருக்காங்க. நீங்க பூவனுக்காக கூட ஒரு காதலிக்காக வந்து அவன் விரும்பின பையனை வந்து சேர்த்து வைக்கிற ஒரு ஹீரோ அப்படின்னு இதுல வித்தியாசமான ஒரு இதுவா இருக்குது. இதுதான் லைனு. ஆனா இதை தாண்டி ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல கதை சொல்றாங்க அப்படின்னா அது பிரதீப் ரங்கநாதனுடைய அந்த ஆக்டிங், அவர் அந்த பேசுற அந்த டயலாக், அதை சார்ந்த மற்ற கேரக்டர்கள் அப்படின்றதுனால வந்து ஓகே. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி நல்லா போகுது கடகடன்னு. குறிப்பா அந்த இன்ட்ரோல் பிளாக் ஒரு 20 நிமிஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா படம் வேற மாதிரி சூடு பிடிக்குது வந்து. ஆனா இந்த படத்துல ஒரு உண்மையிலே ஒரு புரட்சிகரமான ஒரு தாட் ஒன்று எடுத்துக்கிட்டாலும் வந்து அது செகண்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்றது வந்து ஒரு பெரும் கேள்வியா தான் இருக்குது அதான் படம். ஏன்னா நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து அப்படியே கொண்டு போக நீங்க டிராகனுடைய வெற்றிக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் வந்து பயங்கரமா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அங்கங்க எமோஷனல் கனெக்ட் ஆயிருக்கும். அது தவிர பாத்தீங்கன்னா வந்து அதுல ஒரு மோட்டிவேஷன் கதையும் ஒண்ணு இருக்கும் வந்து. அப்புறம் நம்பகத்தன்மையான சில காட்சிகள்லாம் கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. இது கேட்கும்போது பொதுவா நீங்க பசங்களை விட்டு மற்ற பார்வையாளர் கேட்கும்போது இதெல்லாம் நம்ப முடியுமாப்பா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. சினிமால அந்த அளவுக்கு லாஜிக் தேவையில்லை அப்படின்னு. ஆனா இந்த படத்துல குறைவான கேரக்டர் தான் டியூட்ல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் வந்து ஒரு சிறப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரத்குமார் வந்து பிரதீப்க்கு அடுத்து வந்து இவர் வந்து ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இவர் காமெடியான ஆளா இவர் வந்து ஒரு கோமாளியான்னு பார்க்கும்போது திடீர்னு அவங்க மகள் கிட்ட பேசுற வசனத்துல இருந்து ஒரு வில்லன் முகத்தை காட்டுவார் வந்து. ஓகே, ஏன்னா நீங்க சரத்குமாரோடைய அறிமுகமே வில்லன்ல இருந்து தான் தொடங்குச்சு. வில்லன் சார்லாம் மிரட்டியிருப்பார் மிஸ்டர் கார்த்திக் படங்கள்லாம் வந்து. அதுல இருந்து முழு கதையை நம்ம சொல்ல தேவையில்ல. இதோட பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் தான் படம் முழுக்க அவர் தான் வியாபித்திருக்கிறார். அதை தவிர பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற அந்த சின்ன பஞ்ச் ஆகட்டும், அப்புறம் அவர் பேசுகிற எமோஷனல் இதெல்லாம் மாரி நம்ம கூட பேசியிருந்தோம். தனுஷோடைய என்னோட சாயல் மாதிரி இருக்குன்னு அதை கொஞ்சம் மாற்றிருக்காரு. இதை தவிர பார்த்தீங்கன்னா திரும்பவும் என்னன்னா இந்த படத்தை செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமேப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் பசங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. சார் மியூசிக் எப்படி இருந்தது? சாய் அபிநேக்கர் அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஊரும் பிளட் சாங்கே கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு மதராசி தங்கப்பூவை வந்து நசுக்கிருச்சு. இப்போ வந்து மியூசிக்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதெல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது எப்படி? சாய் அபிநேக்கருடைய மியூசிக் பெரிய எதிர்பார்ப்பு. இவர் வந்து அனிருத் எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணாரோ அந்த படங்கள்லாம் இவருக்கு தான் கிடைச்சிருக்குது. அடுத்த அனிருத் இவர் தான். ஏன்னா அனிருத்துக்கே இவர் தான் ரைட்டன் மாதிரி இருந்தாரு. சில பிஜிஎம்லாம் இவர் தான் போட்டது அனிருத்துக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லைனாலும் இன்னும் சூப்பரா பண்ணிருக்கலாமே. இந்த கிடைச்ச இந்த வாய்ப்பை இன்னும் சூப்பரா பண்ணிருக்கலாமேன்னு. ஆனா பல இடங்கள்ல தொய்வாகும் போது அவருடைய ரீ ரெக்கார்டிங் அந்த பிஜிஎம் தான் வந்து இதுவாகுது. அங்கங்க வர பிட்டு சாங்ஸ் வந்து மனசுல பதியுது. இந்த பாட்டெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு தோணினாலும் வந்து
அவரோட வேலையை கரெக்டா பண்ணிருக்காரு, இன்னும் கூட சிறப்பா பண்ணிருக்கலாமே அப்படின்னு தான் தோணுது சார். இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 2K கிட்ஸுக்கான படம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து உள்ள வச்சிருக்க மெயின் கான்செப்டே புதுசா இருந்தது. புதுசுனா அவள் வருவாளே டைம் மாதிரி பழசுதான், பட் இருந்தாலும் இப்போ தாலி கட்டின அப்புறமும் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது, இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி சார் 2K கிட்ஸுக்கு மட்டுமான படமா இது, இல்ல ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிட்டாங்களா? 2K கிட்ஸ்க்கான படம் அப்படின்னு நீங்க அப்படி சொல்லிட்டா கூட அது எப்படின்னா அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் தொய்வாகிறாங்க. பட் அவங்கள தான் டார்கெட் பண்ணி எடுத்துருக்குது. வந்து நான் சொன்ன மாதிரி தான் லாஜிக் அப்படின்ற ஒரு விஷயம். இதுல என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வியா தோணுதுன்னா, பொதுவா பார்வையாளரா நம்மள சொன்னோம்னா கூட அது என்னங்க கிரிஞ்ச் பண்றீங்க, என்னங்க உங்களுக்குலாம் உங்க வயசுக்குலாம் அது பிடிக்காதுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது இந்த 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 கதையை சொல்லதாவில் இது மாதிரியான சம்பவம் வந்து ஒரு மிடில் கிளாஸ்லயோ அல்லது கீழே இருக்கிறவங்களோ ஒரு அப்பர் மிடில் கூட இதை ஏத்துப்பாங்களா, இது ஒத்துப்பாங்களான்னு இப்போ வந்து ஒரு சொசைட்டியில் இப்போ ஓப்பனா சொன்னோம்னா அவர் ஒரு மினிஸ்டர் வந்து சரத்குமார், ஒரு ஆளுமையான ஆள், இந்தியாவிலே பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்காரு. அவருக்கு இது ஈஸி, ஓகே, அவர் எல்லாத்தையும் இது பண்ணிப்பாரு. ஒரு சாதாரண குடும்பத்துல ஒரு மிடில் கிளாஸ்ல இதை ஒத்துக்க முடியுமா, சமுதாயம் சும்மா இருக்குமா, சொந்தக்காரங்க விடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதுல முன்வைக்கப்படுது. அதை தாண்டி நீங்க சொல்ற மாதிரி என்னன்னா இந்த வசனங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த பஞ்ச் வசனங்கள் பேசுறது, அப்புறம் பிரதீப்போட அந்த ஸ்டைல் மேனரிசம், அப்படி இந்த கொடையை தூக்கி போடுறது, இந்த சாக்லேட் வச்சு பிடிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டாடிட்டு இருக்காங்க. அது அதுவும் வந்து அந்த பசங்களுக்கு பிடிச்சமான டைலாக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டிராகனை பார்க்கும்போது இந்த படம் அந்த அளவுக்கு திருப்தியா இருந்ததா? டிராகன்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும் கதை. வந்து அடுத்து 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 ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா வேலூர்ல இருந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வருவாரு அப்படின்றது நீங்க லாஜிக்கா அதை வந்து ஒத்துக்க முடியாதுன்னாலும் அதை பார்வையாளங்கிட்ட கொண்டு போய் சேர்த்த விதம் இருக்குங்களா, அந்த இடத்துல ஜெயிச்ச ஒரு படம் வந்து இது மாதிரி பலது சொல்லப்பா. இந்த படம் வந்து சொன்ன மாதிரி ஒரு இது எப்படி சைமன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட், ரொம்ப என்ன சொல்றது ஒரு சீரியஸான ஒரு கண்டென்ட், அதுல வந்து லைட்டரா ஒரு கதை இதோ சொல்லியிருக்காங்க. அங்கங்க லாஜிக் திரும்பவும் இடிக்கதான் செய்யுது, அதை தாண்டி கொண்டு போயிட்டாங்க. அது ஓகே, நீங்க என்ன சொல்றது 50-50 வாங்கல, அது மாதிரி இருக்குது இந்த படம். தீபாவளிக்கு டூட் எப்படி சார், பிடிக்குமா பிடிக்காதா? ஏன்னா சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் இருக்காங்க, வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி உள்ள வருவாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பெரிய ஹீரோக்களுடைய படம். நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க 1000 விமர்சனங்கள் சொன்னாலும் விஜய், அஜித், ரஜினி, கமல் மாதிரியான படங்கள் வந்தா விமர்சனங்கள் தாண்டி பண்டிகைக்கு இந்த படத்தை போய் பார்ப்போம் அப்படின்வாங்க. அதை தாண்டி தியேட்டருக்குள்ள இது இழுக்குமா அப்படின்னா பசங்க வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க, பசங்க வந்து ஓகே பண்ணிடுவாங்க. ஓகே சார். சார் அடுத்து பைசன், மாரி செல்வராஜ் அவருடைய படம். அவரோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த படம் வந்து எப்படி சார் இருந்தது? உண்மையிலேயே மாரி செல்வராஜுடைய படம் அப்படின்னாலே வந்து ஒரு ஜாதிய பின்னணியில், அப்புறமா வந்து எங்களை ஒடுக்கிட்டாங்க, அடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த விமர்சனங்கள்லாம் இருக்கிறவர். இது கூட நமக்கு படத்துடைய ட்ரெய்லர் வந்தப்பெல்லாம் தெரிஞ்சது வந்து இது உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அரசியல் பேசக்கூடிய படம், ஒரு விளையாட்டில் அரசியல் பேசக்கூடிய, ஒரு ஊரில் அரசியல் பேசக்கூடிய படம்னு மாரி செல்வராஜ் கூட நேற்று திடீர்னு ஈவினிங் ஒரு அறிக்கை கூட ஒன்று விட்டுருந்தார். வந்து அவருடைய நண்பர் மலத்தி கணேசன், கபடி பிளேயர், அர்ஜுனா விருது வாங்கினவர், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களோடு சேர்ந்து சில புனைவான விஷயங்களை வந்து இந்த கதையில சேர்த்திருக்கேன் நான். மற்றபடி இதுல வர கேரக்டரான நீங்களா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு அவர் சொல்லிட்டாலும் ஆனால் அப்பட்டமா தெரியுது. வந்து தென் மாவட்டங்களில் 90களில் மிகப்பெரிய அளவில் வந்து பெரிய போராட்ட களமாக இருந்த 2 அரசியல் தலைவர், 2 ஜாதி தலைவர்களுடைய கதையை அப்படியே கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அதுல என்னன்னா ஆரம்பத்துல பார்க்கும்போது சரி ஆரம்பிச்சிட்டாரியா இவர் மாரி செல்வராஜ், பக்கா ஒரு வழக்கம் போல அவருடைய படமா இருக்கும் அப்படின்பொழுது ஒரே ஒரு சீன் சொல்லணும்னா முழுசா சொல்ல. அப்போ நீங்க அந்த கிராமப்புறங்கள் 90களுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இந்த ஆடு மாடு கோழிலாம் நீங்க பஸ்ல ஏற்றி போகலாம், டவுன் பஸ்ல. அப்படி வந்து பசுபதி, துருவிக்ரம் இவங்க வந்து சாமிக்கு இது கொடுக்கறதுக்காக அந்த கடை ஆட்டை ஏற்றி போவாங்க. ஒருத்தர் கால் மேல வந்து அது வந்து சிறுநீர் கழிச்சிடும். அங்கிருந்து தொடங்குற ஒரு விஷயம் ஒரு பக்கம் வந்து அமீர் ஒரு தலைவராகவும் லால் ஒரு தலைவராக இருந்து இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயம், ஒரு ஊரே எப்படி பத்திக்குது, ஒரு சமுதாயமே எப்படி மாறுது, அதுக்குள்ள சிக்கிக்கின ஒரு பையன், பிரமாதமா கபடி விளையாடக்கூடிய ஒரு பையன், அந்த அவங்ககிட்ட இருக்கிற கபடி திறனை கண்டுபிடிச்சது வந்து ஒரு பிடி வாத்தியார். அந்த பிடி வாத்தியார் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். இவனை எப்படியாவது இந்த தடைகள்லாம் உடைச்சு கொண்டு வந்துடணும். அவன் ஊருக்குள்ளேயே அவனுக்கு ஒரு தடை, அவன் ஊருக்கு வெளியே பாத்தீங்கன்னா
ஜாதிய ரீதியா ஒரு தடை, அதை தாண்டி தமிழ்நாடுக்குள்ள வந்து அங்க ஒரு தடை, அதை தாண்டி இந்தியாவுக்குள்ள வந்து அங்கேயும் ஒரு தடை. அதை மீறி அவன் எப்படி வைக்கிறான்? ஒரு ஆஃபேலும் தான் கதையை ஆரம்பிக்கிறார். ஒரு ஜப்பான்ல நடக்கிற ஏசியா கேம், அதுல வந்து உட்காந்துட்டு இருப்பான் கிட்டான்ற ஒரு பிளேயர். அந்த உட்காந்துட்டு இருப்பான். ஊரே அவன் மேட்சை பார்க்கறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் கிட்டாவை இறக்காமலே இருக்காங்கன்னு பார்த்தா அங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி ஒருத்தன் வந்து இவனை இறக்க விடாம பண்ணிட்டு இருக்கான். அந்த கதையிலிருந்து அவன் சொல்ற ஒரு விஷயம், அவன் நினைக்கிற ஒரு விஷயம் தான் இங்க வந்து பைசனா மாறுது. இது இப்படி கொண்டு போற ஒரு விஷயம். நாம கூட எனக்கு கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இறுக்கமா கொண்டு போயிடுவாருன்னு பார்த்தா ஒரே ஒரு டைலாக்ல மொத்த படத்தையும் மாத்தி முடிச்சிட்டாப்ல மாரி செல்வராஜ். இப்ப ரெண்டு பேரும் வந்து ஒரே ஒரு டைலாக் வந்து பேசிட்டு போவார் வந்து அமீர் வந்து. என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் சார்ந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு வரும்போது அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லாத ஒரு திருமணத்தை பண்றாங்கன்னு தெரிஞ்சவொடனே கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவாரு, நான் வேற ஒருத்தனை விரும்பினேன் ஆனா இது பண்றோன்னா அந்த அவங்க அண்ணன் வந்து பேசணுன்னே அவனை அடிச்சுட்டு இது பண்ணுவார். இல்லைண்ணே அவன் ஒரு பிச்சைக்கார பையன் அப்படின் போது இன்னொரு அடி அடிச்சுட்டு, டே நம்ம ஆளுங்களே பிச்சைக்கார பையன் நீ சொல்றேன்னா என்ன அர்த்தம் வந்து அப்படின்னு உட்காந்து அவர் பேச ஆரம்பிக்கிறது தான் வந்து. நாங்க ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுக்கிறது எதுனா ரெண்டு பேருமே ஜாதி சமமா இருக்கணும்னு தான், ஆனா இவங்களே கெடுத்து விட்டுருவாங்க போலன்னு ஒரு டைலாக்ல இருந்து தொடங்குறப்பதான் படம் வேற விதமா மாறுது. இந்த லால் கேரக்டரும் அப்படிதான் வந்து ஒரு கபடி விளையாடிக்கிட்டு இருப்பான் அவன் பையன், பிரமாதமா ஆடுறான், யார் யாயமா அப்படின்னு கேட்பான். ஆனா நம்ம ஆளுங்க இல்லை அப்படின்னு ஒண்ணு ஒரு அரைஞ்சிட்டு நான் அதை கேட்டேன். நான் அவன் பிளேயர், அவன் பிரமாதமா தீயா விளையாடுறாயா அப்படின்ற இடத்துல இருந்தா மாரி செல்வராஜ். இது எங்கேயுமே வந்து பிரச்சனை இல்லை, பிரச்சனை வந்து அவங்களுக்குள்ளதான். அந்த பிரச்சனைக்கான சமநிலையில கொண்டு வந்து ஒரு மேட்டர் முடிக்கிறார் பைசன். வேற லெவல்ல இருக்கு படம். சார், இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சூட் ஆகுமா? ரொம்ப கரெக்டான கேள்வி சைமன். இது வந்து ஏன்னா நீங்க ஒரு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அந்த படத்துல. தொடங்குறதுல இருந்து பாத்தீங்கன்னா வெட்டு, ரத்தம், சதை, குத்து இப்படியா போயிட்டு இருக்கும். சில காட்சிகள்லாம் பார்க்கும்போது அது எந்த விதத்துல நியாயப்படுத்தின்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி அது அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணிலிமா இருக்குது. சில இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே இதுவா இருக்குது. இதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்களான்னு ஒரு பெரிய சந்தேகம் தான். அதை தாண்டி மேக்கிங்கா அந்த படம் வந்து ஒரு சூப்பரான படம். சார், மியூசிக் டெக்னிக்கல் ஒர்க்லாம் எந்த அளவுக்கு சார் இருந்தது? ஏன்னா மாரி செல்வராஜ் சார்னாவே ஷார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஏதாவது அதுல ஒரு உள்ளர்த்தங்கள் வச்சு ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய வைப்பாரு. அந்த மாதிரி நிறைய இருந்தது. உண்மையிலே மியூசிக் வந்து பிரமாதமா இருந்தது. அதை தாண்டி வந்து நீங்க சொல்ற மாதிரி ஷார்ட்ஸ், அதை தாண்டி வந்து நீங்க ஒரு அனிமல்ஸ் வச்சு சில டீகோட் பண்றது, இல்லை வந்து காலமாடன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு அந்த இதுக்கெல்லாம் கூட இருக்கும் பாருங்க. அந்த காலமாடனை வந்து பசுபதி கும்பிட்றாரு, குலதெய்வமா கும்பிட்றாரு. வந்து தன் மகன் வந்து ஜப்பான்ல அந்த டோர்னமெண்ட்ல விளையாடும் பொழுது அவருக்கு அந்த காலமாடன் சாமி முன்னாடி ஆடுறது வந்து அந்த பிக்சரைசிங் பண்ணியிருக்கிறது வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மேக்கிங்ல வந்து மேக்கிங்கை தாண்டி கதை சொல்ற விதம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது மாரி செல்வராஜ் வந்து அந்த லைனை பிரமாதமா பிடிச்சிட்டா, நல்ல நேர்த்தியாகவே பண்ணியிருக்காங்க. சார், அடுத்து வந்து டீசல். இந்த ரெண்டு படமும் இப்போ ரீசெண்டாக எடுத்து ரிலீஸ் பண்ண படங்கள். டீசல் வந்து ரொம்ப வருஷமா இது வந்து டிராக் ஆகிட்டு இருந்துச்சு. ஹரிஷ் கல்யாண் அவருடைய ஃபர்ஸ்ட் படம்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி சார் இருந்தது டீசல்? உண்மை டீசல் நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி படமா 7 வருஷத்துக்கு முன்னாடி படமா தெரியல. படத்தில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் நோட்லாம் காமிக்கிறாங்க. அப்புறம் நடிகர் மாரிமுத்துலாம் இருக்காரு, வந்து மறைந்த நடிகர் மாரிமுத்துலாம் இருக்காரு. அதை தாண்டி அதனுடைய லைன் ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த டைரக்டர் கூட நிறைய ப்ரீ ஈவெண்ட்லாம் பேசியிருந்தார், ப்ரெஸ் மீட்லாம் பேசியிருந்தார். வந்து ஒரு டேங்கர் லாரி வந்து நிற்கும் பொழுது அந்த டேங்கர் லாரிக்கு பின்னாடி இருந்து பக்கெட்டில் வந்து அந்த எண்ணெயை வந்து சில பசங்க திருடிட்டு போவாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அதை ஃபாலோ பண்ணின்னு போனால் அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது, அதுக்குள்ள ஒரு கேங்ஸ்டர் இருக்குது, அதுக்குள்ள ஒரு மாஃபியா இருக்கு. அதுல வந்து ஒரு சாதாரண இளைஞன் சிக்கிக்கிட்டா என்ன ஆயிடும் அப்படின்னு இது நல்லாவே இருந்தது. ஆனால் இதுக்குள்ள வந்து இந்த கதையை பார்க்கும்போது ஓப்பனிங் ஒரு பிரமாதமான ஓப்பனிங்காக தான் இருந்தது. ஒரு வடசென்னை பகுதியில் இருக்கிற கடற்கரை கிராமத்தை சேர்ந்த குப்பத்தை சேர்ந்த பகுதியில் ஒரு 17 கிலோமீட்டருக்கு குருடாயிலுக்கான ஒரு பைப் லைன் ஒன்று போடுறாங்க. அதனால அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு ஒரு நபர் உள்ள இறங்குற 80s நடக்கிற உள்ள இறங்கி அந்த குருடாயில திருடி அதை வித்து அதை வந்து பாம்பே காமிச்சு அங்க வந்து அவன் என்ன பண்றான், தாறு தனியா, இன்னொரு தனியா, டீசல் தனியா, பெட்ரோல் தனியா பிரிச்சு இவங்க கிட்ட கொடுத்து அதை பங்குகளுக்கு திட்டுத்தனமா நியாயமான விலைக்கு குறைவான விலைக்கு கலப்படம் இல்லாத ஒரு பெட்ரோலா டீசலா வைக்கிறார் ஒரு நபர். அவர் வந்து எடுத்து வளர்க்குற பையன் தான் வந்து ஹரிஷ் கல்யாண். அவர் எப்படி அவருக்கு பக்கபலமா இருக்காரு. இந்த டீசல் இது வைக்கிறதுக்கு ஒரு சிண்டிகேட் ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த சிண்டிகேட்டுக்குள்ள
ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு, அவர் ஏன் வராரு, எதுக்கு வராரு, இதுக்கப்புறம் நடக்கிற ஒரு விஷயம் தான். இதையே ஒரு நேர்கோட்டில் பண்ணியிருந்த படம் வந்து ஒரு விறுவிறுப்பான படமா மாறிருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா துறைமுகம் அமைக்கிறதுக்காக அதானி மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, நார்த்ல இருந்து பேசுறாரு, அவர் வந்து உள்ள வந்து ஒரு அரசியல் பண்றாரு. அப்புறமா பாத்தீங்கன்னா படம் முழுக்க பாத்தீங்கன்னா டீசல் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஆக்சுவலா வந்து டீசல் என்கின்ற வாசுதேவன் ஹீரோவுடைய பேரு. டீசல் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா, டீசல் வந்தா என்ன ஆகும் தெரியுமான்னு இந்த பில்டப் கொடுக்கும்போது அந்த பார்வையாளருக்கு உண்மையிலே டீசல் வந்தா பத்திக்கும்பா அப்படின்னு பார்த்தா அவர் ஏதோ சாதாரணமா பண்ணிட்டு போறாரு. வந்து அங்கதான் விழுந்து போகுது இவங்க கூட. ரெண்டாவது பாத்தீங்கன்னா காட்சிகள்லாம் துண்டா இருக்குது. வந்து எழுத்தாளர் பத்திரிகையாளர் பா ராகவன் எழுதின ஆயில் ரேகை அப்படின்ற ஒரு புத்தகம். வந்து நீங்க அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலுடைய அரசியலை பத்தி அக்குவேராணி வேற எழுதியிருப்பாரு அந்த புத்தகம். அதையே படமா எடுத்திருந்தா கூட வேற லெவல்ல எடுத்திருக்காங்கன்னு தோணுது. வந்து அதாவது வந்து எடுத்துக்கிட்ட கரு ரைட்டு, புவர் எடிட்டிங், அப்புறம் கதை சொன்ன விதம் வந்து ஒரு தப்பான விதம். நடிக்க ஹரிஷ் கல்யாணுக்குலாம் வந்து இன்னும் கூட நல்லா நடிச்சிருக்கலாம்னு தோணுது. அவருடைய உருவத்துக்கு அவர் கொடுக்குற பில்டப்லாம் வந்து சாதாரணமா இருக்குது. எதை நோக்கி இந்த கதை போகுதுன்னே தெரியல. அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இன்னும் பெட்டரா எடுத்திருக்கலாமேப்பா அப்படின்ற ஆதங்கம் தான் அந்த படத்து மேல இருந்தது. சார், இந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு பிஜிஎம் வந்து ஜிவி பிரகாஷ் போட்டதா ஒரு நியூஸ் வந்தது. எப்படி சார் இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்? இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் எல்லாமே ஓகே. இதெல்லாம் வருது. இன்னொரு மியூசிக் கூட பார்த்தீங்கன்னா யாரோ திப்பு நிம்மனும் ஒருத்தர் ஒரு புது மியூசிக் டைரக்டர் படம் பண்ணியிருக்காருன்னு தெரியல. அது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் டெக்னிக்கலாக ஒரு விஷயங்கள் சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு சைமன் ஒரு நல்ல ஒரு கதைக்களத்தை வந்து ஸ்ட்ராங்காக பண்ணிடணும். அதை தாண்டி வில்லன் வந்து ஒரு இந்த மாதிரி கதைக்கு வில்லன் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கணும். வில்லன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிற வினய் தான் நினைக்கிறேன். அவர் எதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த என்ன பிரச்சனைக்கெல்லாம் இறங்கி வந்து ஒரு டிசி ஒரு ஐபிஎஸ்ல ரேஞ்சில் இருக்கிற ஒருத்தர் வந்து இதுக்கெல்லாம் வந்து பேசுவார், ஒரு கடற்கரையில் உட்காந்து பேசுவாரா? இந்த அளவுக்கு அவர் ஏன் இதுல இறங்கி பண்றதுக்கான காரணம் என்ன, அவருக்கு இதனால என்ன லாபம்லாம் அழுத்தமா சொல்லல. வந்து இதெல்லாம் மீறி இந்த படத்துக்கு டெக்னிக்கலா ஒரு கேமரா ஒர்க் ஆகட்டும், ஒரு மியூசிக் ஆகட்டும், எல்லாமே இருந்து கூட நீங்க பார்வையாளன் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்றது, அடுத்து என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல, அடுத்து இதாம்பா நடக்கும், இவ்வளவுதான் நீங்க வந்து படத்துல பில்டப். ரெண்டாவது பாத்தீங்கன்னா காட்சி ஒரே ஒரு உதாரணமா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல செய்வோம். இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது இப்போ நடக்கிற காலகட்டமா, 80களில் நடக்கிற மாதிரி இப்போ நடக்கிற மாதிரி. இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போன் எல்லார் கையிலும் இருக்குது. அது யாருமே இது பண்ண மாட்டாங்க, சோசியல் மீடியா யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனையை வந்து பேசுறதுக்காக, மீடியா முன்னாடி பேசுறதுக்காக ஹரிஷ் கல்யாணம் பிரஸ் கிளப்புக்கு வருவார். வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாரு. அங்க இருக்கிற மீடியா ஆட்கள்லாம் வந்து இதுக்கு தாங்க ஒன்றும் தெரியாத ஆட்கள்லாம் கூட்டின்னு வந்து இதுவாகிட்டோம்னு டக்குன்னு கட் பண்ணி அந்த ஏரியா மக்கள் சொல்ற ஒரு இது காட்சியை போடுறாரு. நாங்க என்ன வாழ்வாதாரம் தெரியுங்களா, எங்க துறைமுகம் வரப்போதாங்கன்னு. எங்க இது மீடியாவுக்கு தாங்க முதல்ல தெரியும். ஒரு இடத்துல வந்து பைப்லைன் போட்டிருக்காங்க, அதனால பயங்கரமான பாதிப்பு. அங்க வந்து ஒரு தனிநபர் வந்து இங்க ஒரு துறைமுகத்தை இது பண்றதுக்கு, இந்த குப்பத்தையே காலி பண்றதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்கன்னா முதல்ல வெளிப்படுத்துறது மீடியாவா தான் இருக்கும். அது இங்க எல்லா மீடியாவும் தூங்கிட்டா இருக்குது, எல்லா மீடியாவும் வந்து அதுக்கு சார்ந்தா இருக்குது. அங்கேயே வந்து இது ஆகிப்போச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நிறைய வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது பேச நீங்க வந்து மைதர் சுந்தரராஜன் படத்துல வந்து இங்கிலீஷ்ல பேசிட்டு தமிழ்ல சொல்லுவார் தெரியுங்களா? அது மாதிரி பாத்தீங்கன்னா பார்வையால் படம் பார்க்கறவங்களுக்கு இவங்க வந்து விளக்கத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க ஒரு விளக்கத்தை சொன்னீங்கன்னா பார்வையாளருக்கு நான் அதுக்கு ஒரு கருத்தை சொல்ற மாதிரி போயிட்டே இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணிருக்கலாமே. இன்னும் எடுத்துக்கிட்ட கதைக்களம், அந்த கதை சூப்பர். அதை எப்படி படமாக்கணும்ன்ற விதத்துல வந்து டீசல் சரிக்கு இருக்குது. சார், தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன இந்த 3 படங்கள்ல பைசன், டூட், டீசல் வந்து எல்லா படமும் ஓடணும்ன்றது தான் நம்மளோட ஆசை. மக்கள் தான் எஜமானர்கள். நீங்க எப்பயும் சொல்ற மாதிரி அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.